விசார் கிராந்தி தர்ஷனுக்கு உங்களை வரவேற்கிறோம். அச்சா, உங்ககிட்ட இருக்கிறதுலயே ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு சொத்து எதுன்னு உங்களுக்கு தெரியுமா? நீங்க நினைக்கிற மாதிரி அது உங்க பணமோ இல்ல உடம்புல இருக்கிற பலமோ கிடையாது. இந்த விளக்கத்துல உங்களுக்குள்ள ஒளிஞ்சு இருக்கிற அந்த உண்மையான சக்தியை நாம சேர்ந்து கண்டுபிடிக்க போறோம். வாங்க ஆரம்பிக்கலாம். சரி, முதல்ல நாம பார்க்க போறது உங்களுடைய மறைக்கப்பட்ட சக்தி. நம்மளோட உண்மையான பலம் எங்க தான் இருக்குன்னு நாம இப்ப தெரிஞ்சுக்கலாம். இப்போ உங்களை நீங்களே ஒரு கேள்வி கேட்டுக்கோங்க. உங்களுடைய மிகப்பெரிய சக்தி எது? உங்க உடம்புல இருக்கிற பலமா, இல்ல நீங்க கஷ்டப்பட்டு சேர்த்த செல்வமா? ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்களேன். பதில் இதுதாங்க. உங்களுடைய மிகப்பெரிய சக்தி வேற எதுவுமே இல்ல, உங்களுடைய சிந்தனையின் சக்தி தான். ஆமா, உங்க மனசுக்குள்ள உருவாகிற ஒவ்வொரு எண்ணத்தோட ஆற்றலும் நீங்க கற்பனை பண்றதை விட பல மடங்கு சக்தி வாய்ந்தது. அடுத்ததா சிந்தனையின் அறுவடை, அதாவது உங்க உள் மனசு எப்படி உங்க வெளி உலக வாழ்க்கையை உருவாக்குதுன்னு விரிவா பார்க்கலாம். இந்த கருத்தோட ஆணிவேரே முதல் டைமண்ட் சூத்திரத்துல தான் இருக்கு. ஒரு புனித நூல் என்ன சொல்லுதுன்னா, நாம எதை நினைக்கிறோமோ அதுவாவே மாறிடுறோம். நம்ம எண்ணங்கள் தான் விதைகள், நம்ம வாழ்க்கை தான் அதோட அறுவடை. இதோட அர்த்தம் ரொம்ப ஆழமானது இல்லையா? இன்னைக்கு நீங்க உங்க மனசுல விதைக்கிற ஒவ்வொரு நல்ல எண்ணமும் நாளைக்கு உங்க வாழ்க்கையில ஒரு பெரிய வெற்றியா அறுவடை செய்யப்படும். இது ஒரு பிரபஞ்ச விதி. சரி, இப்போ நாம பார்க்க போற விஷயம் அறிவே உண்மையான செல்வம். சக்தின்னா என்னங்கிற அர்த்தத்தையே இது மாத்தி எழுத போகுது. பொதுவா நாம என்ன நினைப்போம்? பணமும் உடல் பலமும் தான் பெரிய சக்தின்னு. ஆனா யோசிச்சு பாருங்க, அதெல்லாம் நிரந்தரமே கிடையாது. உண்மையான என்னைக்கும் நம்ம கூட இருக்கிற சக்தி எதுன்னா, அது உண்மையான அறிவிலையும் அது நமக்கு காட்டுற சரியான பாதையிலையும் தான் இருக்கு. அறிவு தான் எது சரி எது தப்புன்னு நமக்கு புரிய வச்சு நம்ம வாழ்க்கைய சரியான வழியில கொண்டு போற ஒரு வழிகாட்டி. அதுதான் உண்மையான அதிகாரம். அடுத்து, மனதின் பிரபஞ்ச சக்தி. இந்த பிரபஞ்சத்தோட உச்சகட்ட ஆற்றல் எதுங்கிறத பத்தி தான் நாம இப்போ பேச போறோம். 2வது டைமண்ட் சுத்திரம் இன்னொரு படி மேல போய் சொல்லுது. ஒருமுகப்படுத்தப்பட்ட மனசிலிருந்து வர்ற சிந்தனையோட சக்தி இந்த பிரபஞ்சத்திலேயே மிகப்பெரிய சக்தி. அது இயற்கையை கூட உங்க விருப்பப்படி மாத்தக்கூடியது. இத கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அங்கங்க சிதறி கிடக்கிற சூரிய கதிர்களை ஒரு லென்ஸ் எப்படி ஒன்னு சேர்த்து நெருப்ப உண்டாக்குதோ, அதே மாதிரிதான் உங்க கவனம் சிதறாத ஒருமுகப்படுத்தப்பட்ட மனசு நீங்க நினைக்கிறத நிஜமாக்குற ஒரு பிரம்மாண்டமான சக்தியா மாறுது. சரி, இந்த தத்துவம் எல்லாம் கேட்க ரொம்ப நல்லா இருக்கு. ஆனா இதை நம்ம வாழ்க்கையில வெற்றிக்கான ஒரு சூத்திரமா எப்படி மாத்துறது? வாங்க பார்க்கலாம். இங்க பாருங்க, இது ரொம்ப எளிமையான ஒரு 3 படி செயல்முறைதான். முதல் படி, நல்ல நேர்மறையான தூய்மையான எண்ணங்களை உங்க மனசுல உருவாக்குங்க. 2வது படி, அந்த எண்ணங்களை தொடர்ந்து செம்மைப்படுத்துங்க, கூர்மையாக்குங்க. இதோட விளைவா 3வது படியா உங்க வாழ்க்கை தானாவே மேம்படுறத நீங்களே பாப்பீங்க. ஒன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க, வெற்றிங்கிறது வெறும் கடின உழைப்புல மட்டும் வர்றதில்ல, அது தூய்மையான சிந்தனையோட நேரடி விளைவு. நாம இவ்ளோ நேரம் பேசின இந்த ஆழமான உண்மைகள் எல்லாமே யுகரிஷி பண்டிட் ஸ்ரீராம் சர்மா ஆச்சாரியாஜியோட புகழ்பெற்ற ஹிந்தி புத்தகமான மாணவிய வித்யுத் கே சாமத்கார்ல இருந்து எடுக்கப்பட்டதுதான். இது உண்மையிலே ஒரு ஞான புதையல். ஆக இதிலேருந்து நீங்க எடுத்துட்டு போக வேண்டிய முக்கியமான பாடம் இதுதான். உங்க சிந்தனையோட அளவிட முடியாத சக்தியை முதல்ல உணருங்க. உங்க விதியை மத்தவங்க தீர்மானிக்க விடாதீங்க, அதை நீங்களே உருவாக்குங்க. அந்த சக்தி உங்ககிட்ட தான் இருக்கு. இந்த அறிவு பயணத்துல எங்களோட சேர்ந்து பயணிக்க விசார் கிராந்தி தர்ஷனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்க மனசோட சக்தியை திறக்க உதவுற இது மாதிரி இன்னும் நிறைய ஆழமான விளக்கங்கள் உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கு.